வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட கதை சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அதனால மேற்கொண்டு எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங் சீனே ஜான்வின்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. பயங்கரமா வாந்தி வருது போல. இவங்களும் வெளியே வந்து வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பிரெக்னண்டா இருக்கவங்க வாந்தி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் வாந்தி எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஜான்வியோட அண்ணன் கவனிக்கிறாரு. பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏதோ தங்கச்சி தப்பு பண்ணிருக்கான்னு யோசிக்கிறாரு. இப்ப சஷாங்கன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஓனரா இருப்பாரு. இவர்கிட்ட 2 பேர் குடியிருக்காங்க. 3 பசங்க சேர்ந்து குடியிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குடியிருக்காங்க. அந்த ஒய்ஃபோட பேரு தீபா அப்படின்றது. அவங்க சமையல் வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. 3 பேர்ல ஒரு பையன் இந்த விஷயத்த கவனிக்கிறான். இவன் பேரு பிரதீக் அப்படின்றது. எனக்கும் காஃபி போட்டு தர முடியுமான்ற மாதிரி கேட்கிறான். மேற்கொண்டு இவங்க கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அப்ப தீபாவோட ஹஸ்பண்ட் ராஜா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் ஒய்ஃபு கிட்ட நீ எதுக்காக ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் வருது. அது போக போக சண்டையா மாறுது. அதனால பிரதீக்கோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க வந்ததுல இருந்து தொல்லைதான், சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போங்கடா அப்படின்ற மாதிரிலாம் ராஜா சொல்றாரு. இவங்க 3 பேருமே பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சவுண்டு சஷாங்க் கேட்டுக்கிட்டே இருக்கு. பூஜை பண்ணும் போது தான் சண்டை போடுவீங்களா அப்படின்ற மாதிரி வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப என்ன சண்டை, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 3 பசங்க இருக்காங்கல்ல, எப்ப பாரு வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்காரு. நாங்க இருக்கிறதுல இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எப்ப பாரு என் ஒய்ஃபு கிட்ட வம்பு பண்றீங்க, அதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ராஜாவும் சொல்றாரு. சஷாங்க ஓனர்னே சொல்றேன். ஓனர் இருக்கார்ல, உங்க ஆக்டிவிட்டி சுத்தமா சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நாங்க வேற வீடு பாத்துக்கிறோம், எங்களோட அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாய் தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர்கிட்ட தரதுக்கு இப்ப அட்வான்ஸ் இல்ல போல. அதனால இவர் இருக்கார்ல, இப்ப ராஜா பக்கம் திரும்பிடுறாரு. நீ கூட அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, 2 மாசம் வாடகையும் ஒழுங்கா தரல, எப்ப தரப்போற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ராஜாவால மேற்கொண்டு எதுவும் பேச முடியல. திரும்பி இந்த மாதிரி சண்டை போடாதீங்க, அதுக்கப்புறம் 2 பேரையும் தூக்கிடுவேன், 2 பேருமே கிளம்பி போங்கன்ற மாதிரிலாம் பிரிச்சு விடுறாரு. மார்க்கெட்ல கடை வச்சிருக்க ஒரு ஃபேமிலியை நமக்கு காட்டுறாங்க. அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சின்ன பொண்ணு கௌரி இருக்கால, இங்க வேலைலாம் பாப்பா போல. கௌரிக்கு பாபுன்னு ஒரு அண்ணன் இருக்காரு. இந்த பாபு இருக்காருல, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுக்கு எங்க கூட்டு போக போறாருன்னு தெரியல. நான் போயிட்டு வரேன்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றா. பேரண்ட்ஸும் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. ஜான்வி வாந்தி எடுத்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப பிரெக்னன்ட்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. ஜான்வியை பொறுத்த வரைக்கும் கங்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க. அதே மாதிரி ஒரு அண்ணன் இருக்காரு. இந்த கங்கா இருக்காங்கல்ல, வாழாம வந்தவங்களா இருப்பாங்க. யாரு இதுக்கு காரணம் சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. யாருமே காரணம் இல்லக்கா, எப்படி இது நடந்ததுன்னே எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இது அண்ணன் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. பயங்கரமா கோவப்படுறாரு. ஒழுங்கா யாரு காரணம்ன்றத சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப மேற்கொண்டு என்ன பண்றதுன்றத பத்தி யோசிப்போன்னு கங்கா சொல்றாங்க. கருவை கலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. பாபு இருக்கான் பாத்தீங்களா, கௌரிய ஒரு பர்டிகுலர் வீட்டுக்குள்ள கூட்டு போறதுக்கு ட்ரை பண்றான். கௌரிக்கு அந்த வீட்டுக்குள்ள வரதுல விருப்பம் இல்ல போல. வேணான்ற மாதிரி சொல்றா. அதான் நான் கூட இருக்கேன்ல, அண்ணன் கூட வான்ற மாதிரிலாம் பாபு கூப்பிடுறான். சரின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு கௌரியும் ஏத்துக்கிறா. 2 பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ரூபான்னு ஒருத்தங்க கவனிக்கிறாங்க. இந்த ரூபா யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரோட அக்காவா இருப்பாங்க. செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ராஜாவோட ஒய்ஃப் தீபாக்கு காய்கறி எல்லாம் தரதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இப்ப காய்கறி எல்லாம் தீபா கிட்ட இந்த பையன் தந்துட்டு இருக்கான். என்னமா புதுசா நீ வந்திருக்கன்ற மாதிரி கௌரிய பார்த்து இவங்க கேக்குறாங்க. அந்த பொண்ணுமே சிரிக்கிறா. ஹவுஸ் ஓனரா சில பொருள்லாம் ஆர்டர் பண்ணிருக்காரு போல, அவருக்கும் தரணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே மாடி படிக்கட்டு ஏறி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த 3 பசங்கள்ல ஒரு பையன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். குறிப்பா அந்த கௌரின்ற சின்ன பொண்ணு போறதை இவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். தப்பா பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. இவன் வீட்டுக்கு வந்தோன்னா அக்கா ரூபா இருக்காங்கல்ல, இவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக கௌரி அந்த வீட்டுக்கு கூட்டு போன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இவன் பாக்கெட்ல நிறைய காசு இருக்கிறது தெரிய வருது. இந்த காசுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணியான்ற மாதிரி தம்பியை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. எதனால தம்பியை போட்டு இப்படி திட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் கதை போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஜான்வி அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, கருவை கலைச்சிடலான்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பாரு. ஆனா குழந்தை ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் கருவை கலைக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால அண்ணன் இருக்காருல, யாருன்றத சொல்லு, கல்யாணம் பண்ணி வச்சிடறோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாருமே இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப இதே பொய்ய சொல்லாத, இன்னும் 2-3 மாசத்துல வயிறு வெளியே தள்ளிரும், ஊர் மக்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அண்ணனும் ஜான்வியை திட்டிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பாபுவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. பாபுவை திட்டின ரூபா இருக்காங்கல்ல, இப்ப தங்கச்சி கிட்ட ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் பேரண்ட்ஸ் பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. பசங்க அழுதுட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப சின்ன பொண்ணு கௌரி இருக்கால, கடையில சோகமா உக்காந்துட்டு இருக்கா. இந்த விஷயத்த கௌரியோட அப்பா பாக்குறாரு. பொண்ணை பார்க்கவே இருக்கு கஷ்டமா இருக்கு, நீ எதுக்குமா இங்க உட்காந்துட்டு இருக்க, நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிறா. இந்த பொண்ணுமே இங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்கா.
அப்ப இந்த பொண்ணுக்கு பின்னாடி யாரோ வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே திரும்பி பார்த்து ஷாக் ஆவரா. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு கௌரியோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. எங்க பொண்ணு கௌரியை காணோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, பொண்ணுக்கு என்ன வயசு, பொண்ணை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இங்க இருக்க ஆபீசர் கேக்குறாரு. இவங்களுமே டீட்டெயிலாம் சொல்லிடுறாங்க. தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், பொண்ணு கண்டுபிடிக்க முடியல, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயிலாம் வாங்கிக்கிறாரு. அந்த 3 பசங்கள்ல ஒருத்தன் பேரு பிரதீக்னு சொல்லியிருப்பேன். அவன் நைட் டியூட்டி பண்றான் போல. வேலையை முடிச்சுட்டு 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வரான். இவன் கிட்ட சாவி இருக்கும். கதவை திறந்து உள்ள வரான். இப்ப உள்ள வந்தவன் எதையோ பார்த்து ஷாக் ஆயிடுறான். ஆக்சுவலா அந்த இடத்துல கௌரி தான் இறந்து போன மாதிரி இருக்காங்க. அதை பார்த்து தான் இவன் ஷாக் ஆகுறான். இப்ப போலீஸ்க்கு தகவலை கொடுத்துறான். இப்ப இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஏதாவது கிடைக்குமா பாருங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆளுங்களுமே தேடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் முதல்ல இந்த 3 பசங்க கிட்ட பேசுறாரு. இந்த 3 பசங்கள்ல 2 பசங்க நல்லா தூங்கி இருப்பாங்க. ஒரு பையன் தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருக்கான். சாவி யார்கிட்ட எல்லாம் இருக்குன்ற மாதிரி ஓனர் கிட்ட கேக்குறாரு. ஆக்சுவலா ஓனர் சஷாங்க் இருக்கார்ல, மாடியில தான் தங்கியிருப்பாரு. இந்த 3 பசங்களும் மாடியில தான் தங்கியிருப்பாங்க. ராஜாவும் தீபாவும் தான் கீழே தங்கியிருப்பாங்க. மெயின் கதவோட சாவி எல்லார்கிட்டயும் ஒன்னொன்னு இருக்குன்ற மாதிரி ஓனர் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் என்ன கேக்குறாருன்னா, யாராவது ஒருத்தர் இந்த பொண்ணை கொலை பண்ணி இருந்தாங்கன்னா இந்த பொண்ணு கத்துற சவுண்டாவது கேட்டிருக்கோம்ல, யாருக்குமே அந்த சவுண்ட் கேட்கலையான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், கேட்கலன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி யாருக்குமே கேட்காம இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இந்த வீட்டுல இருக்க கத்தி ஆயுதத்தெல்லாம் எடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அந்த ஆயுதத்தை வச்சு கொலை பண்ணி அதை கழுவி கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ண சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட பேசி பாக்குறாரு. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அந்த 3 பசங்களோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் கூட சரியில்லை சார், அந்த 3 பசங்க ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் இந்த 3 பசங்களை பத்தி விசாரிக்கிறாரு. 2 பேர் நைட்டு ரூம்ல தான் இருந்திருப்பாங்க. ஒருத்தர் நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு காலையில் தான் வந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி ஒரு டீட்டெயிலாம் கேட்டு வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஜான்வியை நமக்கு காட்டுறாங்க. ஜான்வி உண்மையிலேயே யாரையோ லவ் பண்றாங்க போல. இவங்க லவ் பண்ற நபரோட பேரு அரவிந்த் அப்படின்றது. வெளியூர்ல வேலை பாக்குறாரு. இப்ப அரவிந்துக்கு கால் பண்றாங்க. முக்கியமா ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசணும், நீ உடனே கிளம்பி ஊருக்கு வான்னு சொல்றாங்க. சரி வரன்ற மாதிரி அரவிந்துமே ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த கௌரின்ற சின்ன பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருது. கத்தியால நெஞ்சில குத்தி தான் சாவடிச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ரேப் நடந்திருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. சார் ரேப் நடக்கல, ஸ்ட்ரெயிட்டா கொலை பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு செக்ஷுவலா ஆக்டிவா இருந்திருக்கிறது தெரிய வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 13 வயசு பொண்ணு செக்ஷுவலா ஆக்டிவா இருக்காளா? அப்ப அந்த பொண்ணு விருப்பம் இல்லாம யாரோ தப்பா நடந்துட்டு இருக்காங்க போல. அது யாருன்னு கண்டுபிடிச்சா கில்லரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஜான்வியோட பாய் ஃப்ரெண்ட் அரவிந்த் ஊருக்கு வந்துடுறாரு. ஜான்வி இருக்காங்கல்ல, நான் பிரெக்னன்டா இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது பிரெக்னன்டா இருக்கியான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இவங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிருப்பாங்க, ஆனா ப்ரொடெக்ஷனோட தான் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி நடக்கும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அதான் எனக்கும் புரியலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. புரியாத மாதிரி நடிக்காத, வேற யார் கூடயோ நீ ஒன்னா இருந்திருக்க, வேற ஒருத்தரோட குழந்தைக்கு நான் அப்பாவாக முடியாது, நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத ஒரு சின்ன பையன் கவனிக்கிறான். இந்த சின்ன பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா கங்காவோட பையனா தான் இருப்பான். இப்ப வேகமா வீட்டுக்கு வந்து கங்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். அந்த பாய் ஃப்ரெண்ட் அரவிந்தா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஜான்வி அரவிந்த் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இதை கேட்கிற அக்காவும் அண்ணனும் பயங்கரமா இந்த இடத்துல கோவம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. கௌரின்ற சின்ன பொண்ணு இறந்து போனதை பேரண்ட்ஸால ஏத்துக்கவே முடியல. இதை நினைச்சு பயங்கரமா வீட்டுல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கௌரி கூட சேர்ந்து இவங்க நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கௌரியோட அப்பா அம்மாவை ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்காரு. உங்க பொண்ணு செக்ஷுவலா ஆக்டிவா இருந்திருக்கா, அவ விருப்பத்தோட கூட நடந்திருக்க வாய்ப்பு இல்ல, விருப்பம் இல்லாம யாராவது வற்புறுத்தி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அப்படி யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டுல தானே கொலை நடந்திருக்கு, வீட்டுல இருக்க யாராவது இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. இந்த வீட்டுல இருக்கவங்களோட போட்டோலாம் இருக்கு, இதுல உங்களுக்கு யார் மேலேயே லைட்டா சந்தேகம் இருந்தா கூட சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவங்க இருக்காங்கல்ல, அதுல ராஜாவோட போட்டோவை எடுக்கிறாங்க. இவர் மேல சந்தேகம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. 3 பசங்கள்ல யாரையாவது சொல்லுவாங்கன்ற மாதிரி தான் இவர் யோசிச்சிருப்பாரு. ராஜா மேல என்ன சந்தேகம்னு கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. ராஜா அடிக்கடி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக ஒருவர் போல. நீ என்னம்மா ஸ்கூலுக்கு போலியான்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு சாக்லேட் தராரு, கண்ணத்தெல்லாம் புடிச்சு கிள்றாரு. அந்த பொண்ணுக்கு பெருசா இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் தள்ளி இருந்து பேரண்ட்ஸ் எல்லாம் கவனிப்பாங்க. இதனால்தான் அவர் மேல டவுட்ன்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் சொல்றாங்க. சரி போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அந்த வீட்டுல இருக்கவங்க மேல ஏற்கனவே கேஸ் இருக்கான்றதை விசாரிங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப அசிஸ்டன்ட் விசாரிச்சுட்டு வந்துடுறாரு போல. என்ன சொல்றாருன்னா, ராஜாவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒருத்தனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, இது சார்ந்தவங்க மேல கேஸ் இருந்திருக்கு, ஆனா சாட்சி பெருசா இல்லாததுனால அவங்களை விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ ராஜா மேலே உங்களுக்கு டவுட் வருது, ராஜாவை தூக்கிடுறாங்க. அந்த பொண்ணு அடிக்கடி நீ கொஞ்சுவியாமே, அந்த பொண்ணு கிட்ட நீ தப்பா நடந்திருக்க அப்படிதானன்ற மாதிரி கேக்குறாங்க.
சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? 5 வருஷத்துக்கு மேல எனக்கு குழந்தை இல்ல. சின்ன பசங்களை பார்த்தாலே கொஞ்சுவேன், மத்தபடி தப்பான இன்டென்ஷன்லாம் இல்ல. அந்த 3 பேர் தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பாபுவும் தங்கச்சியும் காய்கறி தரதுக்காக வந்திருப்பாங்க. இந்த 3 பசங்க இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரையும் பயங்கரமா கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. போன் பேசிட்டு இருக்க இவரோட காதுக்கு இதெல்லாம் கேக்குது. இவருமே வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஏன்டா சின்ன பசங்க கிட்ட இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க 2 பேர் போங்கன்ற மாதிரி இவர் தான் அங்க இருந்து அனுப்பி வச்சிருப்பாரு. என் ஒய்ஃபை கூட அடிக்கடி டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரிலாம் ராஜா சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டருக்கு அவங்க 3 பேர் மேல டவுட் வந்துருது. அந்த 3 பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ரெகுலரா அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கீங்க, எங்க அந்த பொண்ணு வெளியே சொல்லிட போறான்ற மாதிரி பயம் வந்திருக்கு. அதனால தான் அந்த பொண்ணை வீட்டுக்கு வர வச்சு 3 பேருமே சேர்ந்து கதையை முடிச்சிருக்கீங்க. மாட்டி விடுறதுக்காக வேணும்ட்டே பாடியை கீழே போட்டிருக்கீங்க அப்படிதானன்ற மாதிரி கேக்குறாரு. இவனுங்க 3 பேர் சேர்ந்து வம்பு பண்ணதை ஏத்துக்கிறாங்க. ஆனா மத்தபடி அந்த பொண்ணு கிட்ட நாங்க தப்பாலாம் நடந்துகிட்டது இல்ல, அதே மாதிரி அந்த பொண்ணோட சாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. ராஜா வேணும்ட்டே எங்களை மாட்டி விடுறதுக்காக இந்த மாதிரி பண்றாரு. சத்தியமா நாங்க இந்த விஷயத்த பண்ணல. நாங்க அந்த வீட்டுல இருக்கிறது ராஜாக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் இப்படி பண்றாரு. ராஜாவே இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கௌரியோட பேரண்ட்ஸ் ராஜா மேல சந்தேகப்பட்டிருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப் ஆன தீபா கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா தீபா இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்ட் அப்படிப்பட்டவர் இல்ல சார், எங்களுக்கு 5 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்ல, எந்த குழந்தைய பார்த்தாலும் அவர் கொஞ்சம் தான் செய்வாரு, தப்பான இன்டென்ஷன்லாம் அவருக்கு இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த 3 பசங்க உங்களை டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆமா சார், எப்ப பாரு என்ன டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் என்னோட ஹஸ்பண்டுக்கு சுத்தமா பிடிக்காது, ரொம்ப கோவப்படுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் ஒரு தகவலை சொல்லிட்டாரு. ஆக்சுவலா 3 பேர்ல பிரதீக்னு ஒரு பையன் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்ததா சொன்னான்ல, ஆனா அவன் நைட் டியூட்டி வேலைக்கே போயிருக்க மாட்டான். பொய் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சோன்னே இன்ஸ்பெக்டரும் திரும்பி விசாரிக்கணும்னு வந்துடுறாரு. நைட் டியூட்டிக்கு போனதா சொன்ன, ஆனா உண்மையிலே நீ வேலைக்கு போல, எங்கடா போன, நீ தானே கொலை பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த பையன் இருக்கான்ல, சரி எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா, பேரு ஷீத்தலு, அவ கூட தான் நைட்டு ஒன்னா இருந்தன்ற மாதிரி சொல்றான். இவன் சொல்றது உண்மையான்னு செக் பண்ணுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த ஷீத்தல் நம்பர் தான்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே நம்பர் தந்துடுறான். பேசி பாருங்க நான் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட்டுமே அந்த ஷீத்தல் கிட்ட பேசிடுறாரு. ஷீத்தல் இருக்காங்கல்ல, நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அங்க இருந்திருக்கான், அந்த டைமுக்கு மேல எங்கடா இருந்தன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சார் நான் பார்க்ல படுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். பொய் சொல்லாத, நீ தான் ஏதோ பண்ணிருக்கன்ற மாதிரி இவங்க சந்தேகப்படுறாங்க. நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்ட, ஸ்டேஷனுக்கு கூட்டு போறேன்னு இழுத்துட்டு போறதுக்கு பாக்குறாங்க. அப்ப பிரதீக் இருக்கான்ல, எங்க 3 பேரையும் ராஜாவையும் மட்டும் தான் சந்தேகப்படுறீங்க, ஏன் ஹவுஸ் ஓனரை நீங்க சந்தேகப்பட மாட்டீங்களா? அவர் வயசானவரு, எந்த தப்பும் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த பொண்ணு அடிக்கடி சஷாங்கோட ரூம்குள்ள போவா, ரொம்ப நேரம் திரும்பி வரமாட்டா, நீங்க அவரை கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். பெருசா இவங்க ஓனரை சந்தேகமே பட்டிருக்க மாட்டாங்க. இப்பதான் இவங்களுக்கு ஓனர் மேல சந்தேகம் வருது. இப்ப ஸ்டேஷனுக்கு வர வச்சு பேசி பாக்குறாங்க. அந்த பொண்ணு காய்கறி தரதுக்காக வருவாளா, அந்த பொண்ணு ரொம்ப நேரம் உங்க ரூம்குள்ள இருப்பான பசங்க சொல்றாங்களே, உண்மையான்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. சார் என்ன போய் தப்பா நினைக்கிறீங்களா? நான் 3 வேளை கடவுளை வேண்டவன் சார், நான்லாம் அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்த பண்ணவே மாட்டேன். சின்ன பொண்ணு சார், அவளோட படிப்பை பத்திலாம் பேசுவேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சரி தேவைப்பட்டா கூப்பிடுறேன் கிளம்புங்கன்ற மாதிரி இவருமே அனுப்பி விடுறாரு. அப்படி அனுப்பி விட்டவர் இருக்காருல்ல, இவங்க எல்லார் மேலேயும் எனக்கு சந்தேகம் இருக்கு, அதனால எல்லார் மேலேயும் ஒரு கண்ணை வச்சுக்கோன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. ஜான்வி அண்ணன் இருக்காருல்ல, இந்த அரவிந்த் தான் காரணம்னு நினைக்கிறாரு. ஏண்டா பிரெக்னன்ட் ஆக்கிட்டு விட்டுட்டு போலான்னு பாக்குறியா, விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. நான்லாம் பிரெக்னன்ட் ஆக்கல, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அரவிந்த் சொல்லிட்டு இருக்கான். இவன் தான் ஆக்குனானா, உண்மையை சொல்லுன்ற மாதிரி அவங்க கிட்ட கேக்குறாங்க. ஜான்வியும் ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. நான் ஒன்னும் இந்த குழந்தைக்கு காரணம் கிடையாது, வேணா தாராளமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் இன்ஃபார்மர் கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஆக்சுவலா கௌரிக்கு பாபுன்னு ஒரு அண்ணன் இருந்தான் பாத்தீங்களா, அந்த பாபு நிறைய ட்ரக் எல்லாம் எடுக்கிறான். இதை தாண்டி நிறைய காசெல்லாம் சூதாட்டத்துல அவன் செலவு பண்றான்றது தெரிய வருது. அவன்கிட்ட ஏது அவ்வளவு காசுன்ற மாதிரி அவன்கிட்ட பேசுறதுக்காக இவருமே வீட்டுக்கு வந்துடுறாரு. நீ சூதாட்டம்லாம் ஆடுறியாமே, ஏது அவ்வளவு காசுன்ற மாதிரி கேட்கறாரு. கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பையனுக்கு போன் கால் வருது. அப்பதான் அந்த பையன் யூஸ் பண்ற போனை பாக்குறாரு. 70,000 ரூபாய் போனா இருக்கும். என்னப்பா இவ்வளவு காஸ்ட்லியான போன்லாம் வச்சிருக்கன்ற மாதிரி இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காரு. இந்த மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. இவர் பேரண்ட்ஸை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க தான் போனுக்கு காசு தந்தீங்களான்னு கேட்கறாரு. எங்களுக்கு போன் வாங்கினதை பத்தியே தெரியாதுன்னு சொல்றாங்க. நீங்களாம் என்ன பேரண்ட்ஸுங்க, உங்க பையன் இஷ்டத்துக்கு காசை செலவு பண்றான், இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வருதுன்னு கூட கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸை திட்டிட்டு கிளம்புறாரு. இறந்து போன பொண்ணு கிட்ட ஒரு பேசிக் போன் இருந்திருக்கும். அந்த பொண்ணு இறந்து போனதுல இருந்து அந்த போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்திருக்கும். இப்பதான் அந்த போன் ஆன் ஆயிருக்கு. எங்க டவர் காட்டுதோ அந்த இடத்துக்கு போலான்னு யோசிக்கிறாங்க. அப்படி இவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயம் இந்த 3 பசங்க இங்க இருந்து கிளம்பலான்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. வந்தவங்க இந்த இடத்துல இந்த பசங்களை அமுக்குறாங்க. இங்கதான் டவர் காட்டுது போல. இவங்களுமே கால் பண்ணி பாக்குறாங்க.
பார்த்தா பெட்டு கடியில போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. பெட்டு கடியில் தான் இந்த பசங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. நீங்க தானே இந்த விஷயத்த பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த போன் எப்படி கட்லு கடியில வந்ததுன்னு கூட எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த 3 பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. யாரோ எங்களை மாட்டு வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்குமே மாட்ட வைக்க யாராவது பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் தோணுது. நம்ம ராஜாவையும் சந்தேக வட்டத்துல வைக்கணும், அதே சமயம் அந்த ஓனரையும் சந்தேக வட்டத்துல வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா வீட்டுல இருக்க கத்தி எல்லாத்தையும் இவங்க எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த கத்தியில பிளட் ட்ரேசஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஒரு கத்தியில பிளட் ட்ரேசஸ் இருக்கிறதுக்கான தடை உங்களுக்கு தெரியுது, அது கண்டிப்பா கௌரியோட ரத்தம்ன்றதை உங்களுக்கு தெரியுது. சஷாங்க் ரூம்ல இருந்து தான் அதை எடுத்திருப்பாங்க. அதனால சஷாங்க் மேல டவுட் வருது, அதாவது ஹவுஸ் ஓனர் மேலே உங்களுக்கு டவுட் வருது. இப்ப ஹவுஸ் ஓனரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. கீழே இருக்க தீபா தான் கதவை திறந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. சஷாங்க பாக்குறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி இவங்களும் வேகமா போறாங்க. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் புரியல, எதுக்காக வந்திருக்காங்கன்ற மாதிரி மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. சஷாங்க இவங்களால ரீச் பண்ண முடியல, அதனால நம்மளே கதவை திறந்து போலான்ற மாதிரி உள்ள நுழையிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ரத்தமா இருக்கு. இது என்ன ரத்தம், நம்ம அன்னைக்கே சஷாங்கோட ரூமை செக் பண்ணிருக்கணும் போல அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப சஷாங்க் எங்கன்றது உங்களுக்கு தெரியல, சஷாங்க் எங்க போனார்னு தெரியுமான்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் ராஜா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஹவுஸ் ஓனரை பார்க்க அவரோட மச்சான் நடுவுல வருவாரு சார், அப்படி வரும்போதெல்லாம் அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட்லாம் நடக்கும். அந்த மாதிரி இப்ப சமீபத்துல வந்தாரு, அவர் கூட தான் கிளம்பி போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இவருமே சொல்றாரு. இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஓனரோட லேப்டாப் எடுத்துட்டு வராரு. பாஸ்வேர்டு கேக்குது சார், உள்ள போக முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி உடனே டீம் கிட்ட கொடுத்து ஓபன் பண்ணுங்க, உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே சமயம் இந்த சஷாங்க்கு ஒரு மச்சான் இருக்கான், அவன் ஊருக்கு போய் அவனை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜான்விக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துறாங்க போல, அது அரவிந்தோட குழந்தை இல்லன்றது தெரிய வந்துருது. இத ஜான்வியால ஏத்துக்கவே முடியல. அதனால ஜான்வி இருக்காங்கல்ல, நம்ம ரயில்வே ட்ராக்ல விழுந்து இறந்து போயிடலாம்னு யோசிக்கிறாங்க. சரியான நேரத்துக்கு ஒரு நபர் வந்துடுறாரு. என்னமா பண்ணிட்டு இருக்க, எந்திரி அப்படின்ற மாதிரிலாம் காப்பாத்திடுறாரு. ஜான்வியோட அண்ணனா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் சஷாங்க் கிட்ட பேசுறதுக்காக அடிக்கடி போவாரு போல, அதாவது கங்காவோட ஹஸ்பண்டா தான் இந்த சஷாங்க் இருப்பாரு. தங்கச்சி கூட வாழாம அனுப்பி வச்சிட்டார்ல, அதனால சஷாங்க் கிட்ட இவர் மாசம் மாசம் காசு கேட்கறதுக்காக வருவாரு போல. இவர் நிறைய காசு கேட்கிறாரு. உனக்கு மாசம் மாசம் அவ்வளவு காசுலாம் தர முடியாது, கம்மியா தான் தருவேன்ற மாதிரி ஓனரும் சொல்லிட்டாரு. இது சம்பந்தமா இவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி தான் எப்பவுமே சண்டை போட்டு போன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. உன் கூட தான் வெளியே கிளம்பி போனதா சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. என் கூட தான் வெளியே வந்தாரு, சேர்ந்து சரக்கு அடிச்சோம், அதுக்கப்புறம் தனித்தனியா கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆக மொத்தத்துல அக்கா பேரை சொல்லி காசை சம்பாரிச்சிட்டு இருக்கியான்ற மாதிரி இவர் திட்டுறாரு. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் ஜான்வியை காப்பாத்தின நபர் ஜான்வியை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. நான் கொஞ்சம் கவனிக்காம இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் தங்கச்சி நேரத்துக்கு இறந்தே போயிருப்பான்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இதனால அண்ணன் இருக்காருல, இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் இன்ஸ்பெக்டர் தான் கவனிச்சிட்டு இருக்காருல, எதுக்கு இவ சாக நினைச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்பதான் இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்க பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்றாங்க. பிரெக்னன்சிக்கு யாரு காரணம்னே தெரியலையான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆச்சரியப்படுறாரு. இது சார்ந்து ஜான்வி கிட்ட இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஜான்வி இருக்காங்கல்ல, நான் ஜாப் இன்டர்வியூக்காக போறேன்ற மாதிரி வெளியூருக்கு போயிருப்பாங்க, அதாவது அரவிந்த் இருக்க ஊருக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல அரவிந்தோ இவங்களோ ஒன்னாலாம் இருந்திருப்பாங்க. இப்ப அரவிந்த லாக் பண்ணி கேட்கிறாரு. சார் நாங்க காண்டம்லாம் யூஸ் பண்ணோம் சார், இதை தாண்டி ரிப்போர்ட்ல என்னோட குழந்தை இல்லன்ற மாதிரி வந்துருச்சு சார், அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் கல்யாணம் பண்ண முடியும், என்னெல்லாம் முடியாதுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீ ஹோட்டல்ல ஸ்டே பண்ணும் போதோ, இல்லனா சொந்தக்காரங்க வீட்டுல தங்கும் போதோ, இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல தங்கும் போதோ உனக்கு மயக்கம்லாம் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஆமா சார், ஒரு வாட்டி எனக்கு மயக்கம் வந்த மாதிரி ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா கங்காவோட ஹஸ்பண்டான சஷாங்க் வீட்டுல இவங்க தங்குறதுக்காக போயிருப்பாங்க. ஒரு நாள் தான் தங்கியிருப்பாங்க. அந்த ஒரு நாள் இவங்க மயக்கத்துல இருந்திருப்பாங்க. காலையில முழிக்கும் போது தலைலாம் பயங்கரமா வலிச்சுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ சஷாங்க் தான் மயக்கப்படுத்தி ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவருக்கு இந்த இடத்துல தோண ஆரம்பிக்குது. அவன் டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்பதான் அசிஸ்டன்ட் மூலியமா ஒரு தகவல் தெரிய வருது. ஆக்சுவலா அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு எடுத்தாங்க பாத்தீங்களா, துகள்கள் கிடைச்சிருக்கும், அதாவது இரும்பு துகள் இருக்கு பாத்தீங்களா, அது கிடைச்சிருக்கும். எல்லாமே கதவு கிட்ட தான் கிடைச்சிருக்குன்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. இது மூலியமா இன்ஸ்பெக்டருக்கு ஒண்ணு தோணுது, கள்ளச்சாவியை யாரோ அந்த இடத்துல வச்சு ரெடி பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் கதவை திறந்து உள்ள வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. கதவு லாக் ஆயிடுச்சுன்னா ஓபன் பண்ணி தருவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை செய்யறவங்க லிஸ்ட் எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த லிஸ்ட் எல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. அதுல கௌரியோட அப்பா பேரும் இருக்கு. அதாவது அரசு அதிகாரிகளுக்கு ஏதாவது இடத்தை ஓபன் பண்ணணும்ன்ற நிலைமை வரும்ல, அப்ப அப்பா வேலை செஞ்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப பயங்கர வித்தக்காரரா தான் இருப்பாருன்றது இவருக்கு தெரியுது. இப்ப அப்பாவை வீட்டுக்கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. நீங்க தானே கள்ளச்சாவி ரெடி பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பா நானா ரெடி பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க தான் ரெடி பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோங்கன்ற மாதிரி பலார்னு கண்ணத்திலே அறையிறாரு. இப்ப அப்பாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு.
இதை கவனிச்சிட்டு இருக்க பொண்ணு ரூபா இருக்காங்கல்ல, ஆமா சார் என்னோட அப்பா தான் கிரியேட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க குடும்பமா சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. என்ன பண்ணீங்க ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப ரூபா இருக்காங்கல்ல, நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரூபா மட்டும்தான் கடையில இருக்காங்க. அப்ப ஓனர் இந்த இடத்துக்கு வராரு. வந்த ஓனர் எனக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. என் அப்பா வரட்டும் சொல்லி அனுப்பி வர்றன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எனக்கு இப்பயே வேணுமா, சிரமம் பார்க்காம கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தான்ற மாதிரி கேட்கிறாரு. சரி நீங்க போங்க, நான் உடனே எடுத்துட்டு வந்து தரேன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்னு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துல இவங்க இருக்காங்கல்ல, நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்துடுறாங்க. வெயில்ல வந்திருப்பாங்க போல, கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. ரொம்ப டயர்டா இருக்க போல, இந்தம்மா ஜூஸை குடின்ற மாதிரி தராரு. வேணாம் வேணான்னு சொல்றாங்க. கொஞ்சம் தானே குடிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி வாங்கி குடிக்கிறாங்க. அதுல மயக்க மருந்த கலந்துருப்பாரு போல. கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு மயக்கம் வருது. இவங்களுமே மயக்கம் போட்டு பெட்ல விழுந்துடுறாங்க. இவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது ட்ரெஸ் இல்லாம இருக்காங்க. செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இவர் இருக்கார்ல, இவங்க கிட்ட கொஞ்சம் காசை தராரு. நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வர மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் இதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லுவேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. தாராளமா சொல்லு, ஆனா உன்னோட வீடியோ என்கிட்ட இருக்கு, அந்த வீடியோ வெளியே வந்தா என்ன ஆகும் அதை மட்டும் யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இப்படி பண்ணிட்டாருன்ற மாதிரி ரூபாவும் ரொம்ப பயப்படுறாங்க. இவர்கிட்ட வீடியோ இருக்குல்ல, அதை வச்சு ரூபாவை அடிக்கடி மிரட்டுவாரு. வீட்டுக்கு வான்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. இவங்களுமே இந்த நபர்கிட்ட மாட்டி பயங்கரமா கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. பாபு கௌரியை கூட்டு போகும்போது இவங்க பார்த்து பயந்தாங்கல்ல. ஆக்சுவலா வீட்டுல இருக்க 3 பசங்களை பார்த்து இவங்க பயப்பட மாட்டாங்க. இந்த ஓனரை பார்த்து தான் இவங்க ரொம்ப பயப்படுவாங்க. பாபு வீட்டுக்கு வந்தோடனே இவங்க போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி அடிச்சிருப்பாங்க. உனக்காக தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி இவனுமே சொல்றான். இவங்களும் எனக்காகவான்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அக்கா அவர்கிட்ட மாட்டி கஷ்டப்படுறது பாபுக்கு எப்படியோ தெரிய வந்துருது போல. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த சஷாங்க் கிட்ட சொல்றான். அதுக்கு சஷாங்க் இருக்கார்ல, சரி உன்னோட அக்காவோட வீடியோவை நான் மொத்தமா டெலீட் பண்ணிடுறேன், ஆனா உன் தங்கச்சி கௌரியை எப்படியாவது பேசி கூட்டுவான்ற மாதிரி சொல்றாரு. என்னடா ரொம்ப யோசிக்கிற, உன் அக்கா வீடியோவை டெலீட் பண்ணிடுறேன், தங்கச்சிக்கும் இதுக்கப்புறம் தொல்லலாம் தர மாட்டேன், உனக்குமே நிறைய காசு தரேன், இந்த காசை புடின்ற மாதிரி நிறைய காசெல்லாம் இந்த பையன் கிட்ட தந்துட்டு இருக்காரு. இந்த பையன் ட்ரக்குக்கு கொஞ்சம் அடிமையா இருப்பான். அதனால காசை பார்த்தோன்னே இவன் சட்டுன்னு கையில வாங்கியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிட்டாரு. ஏண்டா அவன் தான் சொல்றானா அதை நம்பி தங்கச்சியை கூட்டு போவியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையான்ற மாதிரிலாம் திட்டுறாரு. ரூபா தம்பியை போட்டு அடிச்சாங்கல்ல, அப்பதான் இவங்களுக்கு வேற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். ஆக்சுவலா அந்த சஷாங்க் இருக்கார்ல, ஏற்கனவே கௌரி கிட்டயே ஒன்னா இருந்திருப்பாரு போல. அதனால தான் கௌரி அந்த வீட்டுக்குள்ள வரவே ரொம்ப பயந்திருப்பா. இதெல்லாம் இவங்க அடிக்கும் போது தான் தெரிய வந்திருக்கும். அவன் 2 பேரோட லைஃபையும் நாசம் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோவம் வந்திருக்கும். அப்பதான் பேரண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. எப்படியாவது அவனை நம்ம காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க. இந்த டைம்ல தான் ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, கௌரிக்கு மெசேஜ் பண்ணி வர சொல்லியிருப்பாரு. ஆனா கௌரி போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. கௌரியை எப்படியாவது இவங்க அனுப்பணும், அது மூலியமா அவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. கௌரி நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரோ பக்கத்துல வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆக்சுவலா அக்கா தான் பக்கத்துல வந்திருப்பாங்க. அவன் கதவை திறந்து வைக்கிறேன்னு சொன்னால, நீ லேட்டாவே போ, அவன் தூங்கிட்டானான்னு பார்த்து உடனே எங்களுக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்ற மாதிரி கௌரி ஏத்துட்டு போயிருப்பா. இவங்க இருக்காங்கல்ல, கள்ளச்சாவி ரெடி பண்ணி உள்ள போலாம் நினைச்சிருப்பாங்க. அப்படி ஃபேமிலியா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி உள்ள வரும்போது கௌரி இறந்து போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து வேகமா கிளம்பியிருப்பாங்க. கௌரி காணோன்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஓனரோட லேப்டாப்பை ஓபன் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டாரு. ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட ஒன்னா இருந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கான்னு தெரிய வருது. அந்த வீடியோ வச்சுதான் நிறைய பேரை மிரட்டிட்டு இருக்கான் போல. அதே சமயம் அந்த ஓனரையும் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி இன்னொன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த இடத்துக்கு வந்து ஓனரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு சின்ன பொண்ணை கூட விட்டு வைக்காம ஏன்டா இப்பெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நாளா எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். நடிக்காத, உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே லேப்டாப்ல இருக்க வீடியோவெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. இவன் ரொம்ப நல்லவன் மாதிரி தான் எல்லார்கிட்டயும் பேசுவான். ஜூஸை சாதாரணமா தருவான். அவங்க குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட ஒன்னா இருந்துருவான். அதுக்கப்புறத்துல இருந்து வீடியோ வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மிரட்டி ஒன்னா இருப்பான். இதுதான் இவன் ரெகுலரா பண்ணிருக்கான்னு தெரிய வருது. அன்னைக்கு நைட்டு கௌரி ஒரு பிளானோட உள்ள வந்திருக்கான்றது உனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தானே கொலை பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் சத்தியமா நான் கொலைலாம் பண்ணலன்ற மாதிரி இவனுமே இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அப்ப கொலை பண்ணது யாருன்ற மாதிரி இந்த இடத்துல இவருமே யோசிக்கிறாரு. இப்ப இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் மொத்தமா இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. கௌரியோட ஹைட்டுக்கு அந்த இடத்துல ஒண்ணு ரெடி பண்ணிடுறாரு. பின்னாடி இருந்துதான் யாரோ கௌரியை குத்திருக்காங்கன்னு தெரிய வருது. எல்லாருமே இந்த இடத்துல வந்து மார்க்கர் வச்சு குத்தணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தரா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பின்னாடி இருந்து மார்க்கரை வச்சு குத்துறாங்க. அந்த ஹைட்டை வச்சு கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியுதா பார்க்கலான்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே குத்தி முடிச்சிடுறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு மார்க்கரோட பாயிண்ட மட்டும் ரவுண்ட் பண்றாரு. அது தீபா குத்துன மார்க்கரா தான் இருக்கும். தீபா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. தீபா நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க தான் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க, எதுக்காக இந்த விஷயத்த பண்ணீங்க ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. உண்மையிலேயே தீபா தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு வரப்போறது தீபாக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு போல. தீபாவும் ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கொஞ்ச தூரம் தான் உள்ள வந்துட்டு இருக்கா. இவங்க பின்னாடி இருந்து வந்து அந்த பொண்ணை லாக் பண்றாங்க. அந்த பொண்ணை அட்டாக் பண்றாங்க. ஒரு கத்தியை வச்சு குத்துனாங்க பாத்தீங்களா, அதை வாஷ் பண்ணிடுவாங்க. சஷாங்க சம்பந்தப்பட்ட இடத்துல வச்சிருவாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி இவங்க படுத்துருவாங்க. ஆனா நீங்க கொலை பண்ணி கூட எப்படி மத்தவங்களுக்கு சவுண்ட் கேட்கல, அதான் எனக்கு குழப்பமா இருக்கு, அதை எப்படி பண்ணன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவங்க இருக்காங்கல்ல, ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே பால் தந்திருப்பாங்க. சஷாங்க் கிட்டயும் சாதாரணமா பாலை தந்திருப்பாங்க. அவருமே வாங்கி குடிச்சிருப்பாரு. அதனால தான் எல்லாருமே மயக்கத்துல இருந்திருப்பாங்க. ஓனருக்கும் தீபாக்கும் என்ன பிரச்சனைன்னு ஒரு கேள்வி வருது இல்ல, அதுக்கான காரணத்தை தீபா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா மத்தவங்க கிட்ட ஒரு வேலை பண்ணார்ல, அதே வேலையை இவங்க கிட்ட பண்ணிருப்பாரு. அடிக்கடி இவங்க கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீங்க பண்றது என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சதுன்னா 2 பேரையும் கொலை பண்ணிடுவாரு, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கெஞ்சிருப்பாங்க. உன் ஹஸ்பண்டுக்கே தெரிஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல, கை நீட்டி 2 லட்சம் ரூபாய் வாங்கி தராம இருக்கான், அதை வச்சே நான் பேசி உன் கூட ஒன்னா இருப்பேன், உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. இவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தீபா யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓனர் நைட்டு வான்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த பொண்ணு வருவா, அந்த பொண்ணை சாவடிச்சிடலாம், கண்டிப்பா அந்த பொண்ணை சாவடிச்சது இவருன்ற மாதிரி தான் வரும், அவர் மாட்டிப்பாருன்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா போலீஸ் கிட்ட வந்திருக்கணும். ஒரு அப்பாவி பொண்ணை சாவடிக்கிறது வழி கிடையாது, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உங்களுக்கான தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.